ட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சம்மந்தமான அனைத்து வித ஸ்ட்ராட்டஜி வீடியோஸும் நம்ம வந்து அப்லோட் செய்திருக்கோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிவோட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி, ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி, 1 மினிட்டுக்கான ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி, இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜின்ட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் நம்ம அப்லோட் செய்திருக்கோம். இந்த வீடியோவில் இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு அனைத்து வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸோ வீடியோ அனைத்தும் பார்த்துட்டு நீங்கள் டேரெக்டாக ட்ரேடிங்கில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி மினிமம் பார்த்தீங்கன்னா பேக் டெஸ்ட் 15லேருந்து 30 நாட்கள் வந்து பேப்பர் ட்ரேடிங்கில் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஒரு கன்சிஸ்டண்டான ஒரு ப்ராஃபிட் வர பட்சத்துக்கு நீங்கள் ட்ரேடிங்கில் டேரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் மற்றும் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோட ஆலோசனைப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர், ஓகேங்களா. ஸோ நம்மளோட டெலகிராம் குரூப்போட நேம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் தமிழ், ஓகேங்களா. ஸோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 3300க்கும் மேற்பட்ட ட்ரேடர்ஸ் வந்து நம்ம குரூப்பில் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கான டெய்லி ஃப்ரீயாக வந்து நம்ம என்னென்ன கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த சேனலில், அதாவது டெலகிராம் சேனலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன்ஸ் பிரேக் அவுட்டாக இருக்கட்டும், பியூர் பாயிண்ட்ஸ் லெவலாக இருக்கட்டும், எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இருக்குது அப்படின்ற லெவல் எல்லாமே வந்து மார்க்கெட் அவர்ஸில் வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து மார்க்கெட் அவர்ஸில் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அனைத்து வித மார்க்கெட் அவர்ஸில் நடக்கிற நியூஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலியமாக நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா 15 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ எவ்வளோ சார்ஜஸ் எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடுக்கு 15 ரூபா தான் நீங்கள் வந்து சார்ஜ் அவங்க எடுத்துக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ்னால நம்ம வந்து அந்த டிமெட் அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணுற லிங்க்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகேங்களா. சரி, ஓகே. நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், ஓகேங்களா. ஸோ அந்த அப்படி இருக்கும்போது நேற்று கொடுத்த லெவல் எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன அப்படின்றத எக்ஸ்பீரியில் பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ நம்ம லெவல்ஸ் கொடுத்தது வந்து இன்றைக்கி எப்படி இருந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன், சின்ன கேப் டவுன் தான், ஓகேங்களா. ஒரு 60 பாயிண்ட் கிட்ட கேப் டவுன் ஆனிச்சு. ஸோ கேப் டவுனே ஆனாலும் நம்மளுடைய சப்போர்ட்டில் ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் வந்து எப்படி எடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த 15 மினிட் கேண்டில் வந்து நம்ம ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு எகைன் வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. நான் ரீட்ரஸ் மட்டும் சொல்லியிருந்தேன், நல்லா பாருங்கள். இந்த இடத்துல 22,169ன்ற இடத்த கண்டிப்பாக ரீட்ரஸ் பண்ணிட்டு தான் மேலே போகுன்றதை நான் சொல்லியிருந்தேன். நான் நேற்று வீடியோவில் தெளிவாகவே சொல்லியிருக்கேன் பாருங்க. ஸோ அதேமாதிரி கீழே வந்திருந்தாலுமே 22,169 ரெசிஸ்டன்ட் எடுத்துட்டு தான் கீழே வரும்ன்றதும் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆயிருந்தனால ரீட்ரஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல டபுள் டாப் போய் எடுத்துருக்கு பாருங்க. அதனால் இந்த இதை வந்து உங்களுக்கு டெலீட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 22,169 அப்படின்ற இடத்த வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்த பாருங்கள், கரெக்டாக ரீட்ரஸ் பண்ணிவிட்டு ஏகன் இந்த இடத்துல டபுள் டாப்பு, ஓகேங்களா. சார் நல்லா பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் டாப்பு எம் பேட்டர்ன் மாதிரி வச்சுட்டு ஏகன் வந்து ஒரு நல்ல ஃபால், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ரீட்ரஸ் பண்ணியிருக்கு. இதுதான் வந்து நம்மளுடைய லெவல்ஸ், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல கரெக்டாக ரெசிஸ்டன்ட் நான் எந்த விதத்துலையுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஸோ இந்த இடத்துக்கு மேலே போனிச்சு அப்படின்னா அடுத்தது 22,293 நேற்றே சொல்லியிருந்தேன். இப்போ இதுலேருந்து கீழே வருது அப்படின்னா இந்த இடத்துல டபுள் டாப் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ இதுலேருந்து அடுத்த டார்கெட் வந்து நம்ம 22,011 வரலையும் வைக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு கீழே வருது அப்படின்னா இந்த 21,969ன்ற டார்கெட்டை வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஓகேங்களா. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து 22,000ன்ற டார்கெட் வந்து கரெக்டாக வந்து இன்றைக்கி வந்து கிட்ட ஆயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ 141 பாயிண்ட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ இன்னைக்கு இந்த எல்லாத்தையும் ட்ரெண்டை வந்து கனெக்ட் பண்ணி பாருங்களேன். இப்போ உங்களுக்கு கரெக்டாகவே தெரியும் பாருங்க இப்போ, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ட்ரெண்ட் அப்படி கனெக்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து எவ்வளோ அந்த ட்ரெண்டுக்கு பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ட்ரெண்ட் பிரேக் அவுட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ எகைன் வந்து ஃபால் ஆகுது அப்படின்ற பட்சத்துக்கு எது அதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ 22,000 அதாவது மார்க்கெட் வந்து ஒரு கிளியரான ஒரு முக்கியமான இடம்னு சொல்லலாம், இல்லை கிளியரோட முக்கியமான இடத்துல வந்து மார்க்கெட் நிற்கிது. இப்போ நிஃப்டியை வந்து பார்த்தீங்கன்னா 22,000, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 47,000. அப்போ மேஜரான ஒரு இடத்துல வந்து நிற்கிது. இப்போ 22,000லேருந்து இந்த இடத்துலேருந்து திரும்புதா இல்லை 22,000 பிரேக் பண்ணுதான்றதை பார்க்கணும். அதேமாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 47,000லேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்புதா இல்லை 47,000க்கு கீழே பிரேக் அவுட் ஆகுதான்றதையும் பார்க்கணும். ஸோ ஆஸ் பர் த குளோபல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் இப்போ வரலையுமே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற அந்த 6:30 மணி வரலையுமே வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ கிஃப்ட் நிஃப்டியுமே பார்த்தீங்கன்னா 154 பாயிண்ட் வந்து 22,080 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ நாளைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கேப் டவுனோ ஆகுது அப்படின்னா 22,000ன்ற ஒரு முக்கியமான லெவலை வந்து நம்ம கண்காணிக்கணும், ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ வந்து
இப்போ மார்க்கெட் இருக்கிறது 22,050. இப்போ கீழே வந்தது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து லோ 22,000ன்னு வச்சுங்களேன். 22,000ன்றது நம்ம வந்து நாளைக்கு கவனிக்கக்கூடிய விஷயம் ஓகேங்களா. ஸோ இதை கொஞ்சம் நான் இப்படி 22,000க்கு நான் மாற்றிக்கிறேன் ஓகேங்களா, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இந்த 22,000த்தில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நாளைக்கு 22,000லேருந்து சப்போர்ட் எடுக்குதா இல்லை ரெசிஸ்டன்ட் எடுக்குதா அப்படின்றத நம்ம சாரி இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணுதான்றதை பார்க்கணும். 22,000க்கு கீழே வருது அப்படின்னா இந்த 21,969ன்ற லெவலை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கு கீழே வருதுன்னா 21,900. ஸோ அதுக்கு கீழே வருது அப்படின்னா இந்த ஜோன் ஓகேங்களா. ஸோ இந்த ஜோனை வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஜோனை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். அதாவது 21,870லேருந்து 876லேருந்து 21,855ன்றது ஒரு ஜோன் ஓகேங்களா. ஸோ அதுக்கும் கீழே வருது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு சேனல் பேட்டர்லேயே வந்துருது பார்த்தீங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 21,788, அது கீழே பார்த்தீங்கன்னா 21,763 ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ட்ரெண்ட் லைன். ஸோ ரெசிஸ்டன்ட் 22,000 சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது அப்படின்னா 22,047ன்றது ரெசிஸ்டண்டாகவும் 22,100ன்ற 96 அந்த 100 அந்த ரேஞ்சு கிட்ட வந்து அது அடுத்த ரெசிஸ்டன்ட். அதுக்கு மேலே போகுது அப்படின்னா 22,167 அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ட். ஸோ அதுக்கு மேலே போகுதுன்னா 22,200, அதுக்கு மேலே போச்சுன்னா ஆல் டைம் ஹையான இந்த 22,250 அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஆல் டைம் ஹை. ஸோ இது வந்து அடுத்த ரெசிஸ்டண்டாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நாளைக்கான லெவல் ஓகேங்களா. ஸோ 1 ஹவரில் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துப்போம் ஓகேங்களா. ஸோ நான் 1 ஹவரில் என்ன செக் பண்ணி பார்க்கல. இப்போ 1 ஹவர்லையுமே கிளியராக வந்து ஒரு ட்ரெண்டு கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ வந்து கரெக்டாக வந்து ஒரு ஹையர் ஹை வச்சு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த இடத்துல வந்து ஒரு செல்லிங் நடக்கும் அப்படின்றத. ஸோ அதனால தான் வந்து நான் இன்றைக்கி புட்டு ட்ரை பண்ணியதான் நல்ல ப்ராஃபிட் ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து கீழே வந்திருக்கு. ஸோ இப்போ வருது நல்லாவே கீழே வருது அப்படின்ற பட்சத்துக்கு ஸோ நம்ம 22,000 கீழே வருது அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே வர்றதுக்கு கீழே ஒரு 200 பாயிண்ட் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 22,000லேருந்து 21,800 வரலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா. ஸோ 22,000ன்ற ஒரு லெவலில் நீங்கள் நாளைக்கு கண்டிப்பாக வாட்ச் பண்ணி ஆகணும். ஸோ ஒன் டேயில் எப்படி இருக்குன்றதையும் செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்குறோம் அப்படின்றது தான் முக்கியம் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல பாருங்கள் 2 நாளுக்கு போன ஹையர் அது இந்த லோ அண்ட் ஹையை வந்து என்ன பண்ணியிருக்கு, இன்றைக்கி டே வந்து ஒரே நாள் வந்து விழுங்கிடுச்சு. இது வந்து பேரிஸ் என்கல்ஃபிங் சொல்லுவாங்க ஓகேங்களா. அப்போ இந்த டேக்கும் 2 நாளுக்கு உள்ள மூவ்மெண்ட்டுமே இந்த ஒரே நாள் என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட்டை வந்து டவுன் பண்ணி விட்டுருக்கு. ஸோ அப்போ இதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட அதாவது இன்றைக்கி போன ஹை அண்ட் லோக்கு 50% தான் வந்து நம்மளுக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்னு வச்சுப்போம் ஓகேங்களா. நல்லா புரிஞ்சுங்க, இன்றைக்கி போன ஹை அண்ட் லோக்கு நல்லா பாருங்கள், இந்த டேக்கு போன ஹை அண்ட் லோக்கு 50% அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 22,000 நல்லா பாருங்கள், இதுதான் வந்து ஹை ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து போனது 22,246, 22,000 ஓகேங்களா. ஸோ இந்த 250 பாயிண்ட்டுக்கு 125 பாயிண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் இடம். 22,125ன்றதுக்கு போயிட்டு ரீட்ரேஸ் பண்ணிவிட்டு எகைன் வந்து ஃபாலோ ஆகுச்சு அப்படின்னா நல்லாவே ஃபாலோ ஆகும். அதுதான் கான்செப்ட், புரியுதுங்களா. ஸோ அப்போ நாளைக்கு வந்து நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் இப்படி போட்டுங்க எல்லாரும். இதுலேருந்து மார்க்கெட் இப்படி போயிட்டு எகைன் ஃபாலோ ஆகுது அப்படின்னா திருப்பி நல்லா ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ நாளைக்கு இதை பாருங்கள் ஓகேங்களா. சரி ஓகே, அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி வந்து நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருவோம். ஸோ நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 22,000ன்றது ஒரு சப்போர்ட் லெவல் நான் சொன்ன மாதிரி. ஸோ 22,000க்கு கீழே வருது அப்படின்றது பட்சத்துக்கு ஒரு மேஜராக வந்து சிக்னிஃபிகண்ட்டாக ஓஏ இல்லை ஓகேங்களா. ஸோ எண்ட் ஆஃப் த டேல பார்த்தீங்கன்னா ஒரு ஓஏ வந்து 100 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா 22,100, 22,050 எல்லாத்துலேயுமே வந்து என்ன இருக்குன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ ஓய் வந்து ஒரு கிளியர் ஓய் கிடையாது அப்படின்றத நல்லாவே காமிக்குது. சரி ஓகே, அப்போ நாளைக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனால் 9:30 மணிக்கு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு ஃபர்தர் அப்டேட்டு குரூப்பில் அப்டேட் பண்ணுவோம் ஓகேங்களா. சரி ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் ஓகேங்களா. ஸோ பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது டபுள் பாட்டம் பிரேக் அவுட் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கு, டபுள் டாப் எடுத்து இந்த இடத்துல வந்து நிற்கிது. நாளைக்கு இந்த இடத்த இன்னைக்கு போனால் லோவை கட் பண்ணி கீழே வந்துடுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு அதாவது 47,000க்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னா நல்லாவே ஃபாலோ ஆகும் ஓகேங்களா. ஸோ 47,000ன்றது ஒரு மேஜர் லெவல். ஸோ 47,000க்கும் கீழே வருது இந்த லெவல் ஓகேங்களா. 46,879க்கு கீழே வருது அப்படின்னா எகைன் வந்து ஒரு 200 பாயிண்ட் ஓகேங்களா. 46,682ன்ற லெவல் வரலையும் வரும். அதுக்கு கீழே வருதுன்னா 46,500ன்றது உங்களுக்கு அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து சொல்லுது. அதேமாதிரி ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 47,000க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 47,188ன்றது ஒரு ரெசிஸ்டன்ட். ஸோ இன்றைக்கி போனால் ஹை ஓகேங்களா. ஸோ இதை கொஞ்சம் நம்ம அலைன் பண்ணி இந்த இடத்துல வச்சுப்போம். ஸோ இன்றைக்கி போனால் ஹை பார்த்தீங்கன்னா 47,000
355 அது ஒரு லெவல். ஸோ 47,524ன்றது ஒரு ரெசிஸ்டன்ட். அதுக்கு மேலே போகுதுன்னா 47,685ன்றது ஒரு ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா. ஸோ 1 ஹவரில் வந்து உங்களுக்கு வந்து பேங்க் நிஃப்டி வச்சு காமிக்கிறேன். இது எவ்வளோ கரெக்டாக வந்து ஒரு டபுள் பாட்டத்துக்கு ரீட்ரேஸ்மெண்ட்ன்றதை பாருங்கள். ஓகே. ஸோ டபுள் பாட்டத்துக்கு இந்த இடத்துல நல்லா பாருங்கள். இதை ஒரு டபுள் பாட்டமாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு இந்த இடம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல். அதுதான் நான் சொல்லியிருந்தேன். 46,856 ரீட்ரேஸ் பண்ணிவிட்டு இதுலேருந்து திரும்புது அப்படின்னா நல்லா ஒரு அப் ட்ரெண்ட் போகும் பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா. ஸோ டெய்லியுமே வந்து ஏதாவது ஒரு ஸ்டாக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு இண்டிசஸ்க்குமே. ஸோ நிஃப்டிக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா செல்லிங்கில் இருந்தது. ஏன்னா HDFC பேங்க் வந்து ஒரு செல்லிங்கில் தான் இருந்ததுனால பேங்க் நிஃப்டி வந்து என்ன பண்ணியிருக்கு, ஒரு செல்லிங்கில் இருந்தது. இன்றைக்கி பாருங்களேன், கரெக்டாக வந்து ரெசிஸ்டன்ட் நம்மளோட ரெசிஸ்டன்ட் லெவலில் போய் தொட்டுட்டு ஏற்கனவே வந்து ரீட்ரேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கீழே வந்துருக்கு. இப்போ நாளைக்கு இந்த லோவை கட் பண்ணி கீழே வருது அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் கீழே வரும். ஸோ அதுலேருந்து கீழே வருதுன்னா 46,500ன்றது ஒரு சப்போர்ட் லெவல். ஓகேங்களா. ஸோ ஆஸ் பர் த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டிக்கு எப்படி பில்ட் ஆகிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா. ஸோ பேங்க் நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் இருக்கிறது 47,000. 47,000ன்றது மேஜராக உள்ள சப்போர்ட்டு. ஓகேங்களா. ஸோ 47,000 நாளைக்கு உடச்சிருச்சு அப்படின்னா ஏகன ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து கீழே வரும். அது 47,500 வரலையும் வரலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்டாவது கீழே வரும். ஓகேங்களா. ஸோ 46,300 வரலையுமாவது கம்பல்சரி வரும். ஓகேங்களா. அதனால் வந்து நம்ம 46,680 அது வரலையுமாவது வரும். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து சொல்லுது. ஸோ 47,000ன்றது ஒரு மேஜர் லெவல். ஸோ 3 மணிக்கு நீங்கள் பிரேக் அவுட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 22,000 சப்போர்ட்டும் 47,000 சப்போர்ட்டும் பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டு இருந்தது. ஸோ அதனால் வந்து மேஜரான இடம். ஸோ நாளைக்கு கொஞ்சம் சேஃபாக நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறதெல்லாம் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு பிரேக் அவுட் லெவலுக்கும் அது ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல பாயிண்ட்ஸ் வந்து கெயின் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு நம்மளோட கான்டாக்ட் நம்பர் அதில் தான் இருக்குது. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் டெலகிராம் குரூப்பில் டெலகிராமில் நம்மளை கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணி கண்டிப்பாக பயன்பெறுங்க. தேங்க்யூ நம்பா.